இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுக்காக நீங்கள் அனுப்பி வைக்கிற ஜெப குறிப்புகளுக்காக சிலர் ஃபோனில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் கொடுக்கிறீர்கள். சிலர் பொறுதலையோடு கூட மாதந்தோறும் காணிக்கை அனுப்பி வைத்து உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் எங்களோடு கூட சொந்தங்களாக நினைத்து பகிர்ந்து கொள்கிறீர்கள். உங்களை நாங்கள் எங்களுடைய உறவுகளாக நினைத்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டாயமாக உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். அல்லேலூயா! கலங்காதீருங்க, பயப்படாதீருங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. ஏன்னா அவர் இன்னைக்கு உயிரோடு தானே இருக்கிறார். அல்லேலூயா! யோசுவா 1 அதிகாரத்தில் யோசுவாவுக்கு ஒரு புதிய தொடக்கம் தொடங்குறார். மோசஸ்க்கு பதிலாக லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துகிற பொறுப்பு யோசுவாவுக்கு வருது. அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறது என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அல்லேலூயா! நீ பலங்குடு திடமனதாயிரு. 3 வாட்டி சொல்றாருங்க. அல்லேலூயா! அதே போலதான் புதிய தொடக்கத்தை ஒவ்வொருவரும் நீங்கள் தொடங்க போகிறீங்களா? ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகள் புதிய கல்வி ஆண்டு காத்திருக்கிறாங்களா? ஒருவேளை புதிய வேலைக்காக காத்திருக்கீங்களா? திருமண காரியத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்களா? புதிய தொடக்க விரும்புகிறீங்களா? நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அற்புதங்களை கட்டாயமாக செய்வார். அல்லேலூயா! உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கட்டாயம் அற்புதம் செய்வார். இன்னும் எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா! எவ்வளோ பெரிய நெருக்கத்தின் மத்தியில் ஊழியம் செய்கிறோம். 1200 மிஸ்டரிகள் இந்த வருஷத்தில் புதிதாக ஒரு 1000 மிஸ்டரிகளை எங்கள் ஊழியத்தோடு இணைக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம். லே மிஸ்டரிகளாக இருக்கலாம், முழு நேர மிஸ்டரிகளாக இருக்கலாம், பகுதி நேர மிஸ்டரிகளாக இருக்கலாம், தெபோராலாக இருக்கலாம், தோழமை மிஸ்டரிகள். உங்கள் பகுதிகளில் நீங்கள் சர்ச் இல்லாத கிராமங்களில் யாராவது ஊழியம் செய்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஊழியம் செய்கிறாங்க, அவங்களோடு கூட தோழமைகளாக ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் இணைஞ்சிக்கிடுவோம். எங்களால் ஆன உதவிகளை உங்களுக்கு செய்வோம். அவங்களால உங்களோட உதவிகள் நம்ம செய்வோம். ஒருவன் 1000 பேரையும், இருவன் 10,000 பேரும் துரத்துவார்கள். அல்லேலூயா! இணைஞ்சு ஊழியம் செய்யணும். பேதுரு, யோவான் இணைஞ்சு ஊழியம் செய்கிறதுனால சபையில் இருக்கிற சப்பானி எழுந்து நடக்கிறான். அல்லேலூயா! நாங்களுடைய கிராம மிஷனரி இயக்கம் என்பது யார் கூடயாவது இணைந்து ஊழியம் செய்கிறதற்கு பைபிள் படி விரும்புகிறோம். அல்லேலூயா! இந்த செய்தியை கேட்குற நீங்களும் வாங்கலாம், எங்களோடு கூட இணைஞ்சுக்கிறலாம். உங்கள் பகுதிகளில் நீங்கள் ஒரு ஜெபக்குழு நடத்துகிறீங்களா? உங்கள் ஜெபக்குழுவோடு இணைஞ்சு அந்த பகுதிகளில் கிராமப்புறங்களில் மிஷனரி பணியை தொடங்குவதற்கு நாங்கள் ஆயத்தம். நீங்கள் ஆயத்தமாக தொடர்பு கொள்ளுங்க. அல்லேலூயா! எப்படியாவது ஒரு 1000 மிஷனரிகளை இந்த ஊழியத்தோடு இணைக்கணும். ஒரு ஊழியர் 3 அல்லது 5 கிராமத்தில் ஊழியம் செய்ய அவங்கள பழக்க வைக்கணும். அல்லேலூயா! அப்படின்னா என்ன ஆகும்? புதுசாக இந்த வருஷத்தில் மட்டும் ஒரு 3000லேருந்து 5000 கிராமங்களில் ஊழியத்தை புதுசாக தொடங்கிடலாம். இன்னைக்குங்க பேசுனவங்க தாங்க தமிழ்நாட்டில் ரொம்ப இருக்கிறாங்க. மேடையில் ஈஸியாக பேசிடலாம். என்னை விட்டிங்கன்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம் கூட மேடையில் ஏசப்பா பற்றி பேசுவேன். பேசுவது பெருசு கிடையாது, செயலில் காமிக்கணும். அல்லேலூயா! பேச்சிலே இல்லை, பலத்தில் தான் கிறிஸ்டியானிட்டி இருக்குது. அதனால் நாங்கள் செயல்பட விரும்புகிறோம் ஐயா. இந்த செய்தியை கேட்குற நீங்களும் எங்களோடு கூட இணைஞ்சு நாம் உயிரோடு இருக்கிற நம்முடைய காலங்களிலே ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்கணும். அதற்காக நாம் பிரயாசப்படுவோம். அதற்கு உங்களுடைய பங்களிப்புகள் தேவை. எழுப்புதல் விரும்பும் பங்காளர் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா! அப்படின்னா என்னங்கன்னு கேட்குறீங்களா? நாங்கள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வகையான ஊழியங்களை கிராமங்களில் செய்கிறோம். பசித்தோருக்கு உணவு மிஸ்டரிகளை ட்ரெயின் பண்ணுறோம், புதிய மிஸ்டரிகளை அனுப்பி வைக்கிறோம், தெபோரால் மிஸ்டரிகளை எடுக்கிறோம். அல்லேலூயா! டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறோம். எத்தனையோ வகையான ஏழை விதவிகள் பிள்ளைகளை அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு மாதந்தோறும் சின்ன உதவி செய்கிறோம். சாரிபாத் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். செய்து கொண்டே இருக்கிறோங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா! இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு உங்களையும் நீங்கள் இணைச்சிக்கிற விரும்புகிறீங்களா? அதுக்கு பேர் தான் எழுப்புதல் விரும்பும் பங்காளர்ன்னு சொல்லுவோம். அல்லேலூயா! நீங்களும் இணைஞ்சிக்கோங்க. என்ன செய்யணும்? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாதந்தோறும் உங்கள் குடும்பத்தின் சார்பாக 1000 ரூபாயோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய பெயர்களே 1000 ரூபாயோ. என்ன நான் சொல்கிறேன்னா, யாருக்காவது உங்களுக்கு அற்புதம் தேவை இருக்குதாங்க,
அவங்க பேரில் எழுப்புதல் விரும்பும் பங்காளராக நீங்கள் மாதந்தோறும் 1000 ரூபாயோ உங்களால் இயன்ற காணிக்கையை கொடுத்து இணைஞ்சு கொண்டீங்கன்னா கட்டாயமாக உங்கள் மூலியமாக, உங்களுடைய காணிக்கையின் மூலியமாக தமிழ்நாட்டிலேயும் ஒரு புதிய கிராமங்களில் ஊழியத்தை தொடங்குவதற்கு உதவி செய்வார். கொடுக்கிற உங்களையும் ஆசீர்வதிப்பார். எலியாவை போஷிக்கும்படி தன்னுடைய சிறிய அடையை கொடுத்த அந்த 7 விதவியும் பிள்ளையும் பஞ்சகாலம் தீரும்பட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எலியாவை எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இதான் பங்காளர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் இன்றைக்கும் முடிவு செய்யுங்கள். உங்களுடைய ஒவ்வொருடைய பெயர்களில் எழுப்புதல் விரும்பும் பங்காளராக இணையுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கா 2 அல்லது 3 முறையாவது பெயர்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கட்டாயமாக பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவரின் மனதில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எது முக்கியம்? இதுதான் ஆண்டவருடைய பிரசங்கத்துடைய தலைப்பு. நிறைய பேருக்குங்க கிறிஸ்தவங்களுக்கு எது முக்கியம்னே தெரியாது. அல்லேலூயா. எதுங்க முக்கியம்? உங்களை முதல்ல ஆண்டவருக்குன்னு உங்களை முழுசு அர்ப்பணிக்கிறது முக்கியம். ரட்சிப்பு முக்கியம். அல்லேலூயா. வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது முக்கியம். இதாங்க முக்கியம். இப்போ நாகமான் குஷ்டரோகி இருக்கிறான். அவன் ஃபுல்லாக படைய தலைவனாக இருக்கிறான், அதிகாரியாக இருக்கான், சொத்து இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது. ஆனால் என்ன செய்ய, அவன் சரீரத்தில் குஷ்டம் வந்துருச்சு. இப்போ குஷ்டத்துலேருந்து அற்புதத்தை பெறணும், என்ன செய்யணும்? அவன் சாக்கு முட்டையில் பயங்கர காணிக்கை எடுத்து விடுறான். கழுதைகளில் காணிக்கை எடுத்து வைக்கிறான். ஐயா, உன் காணிக்கை குப்பையில் போட வேண்டியதான். நாகமான் காணிக்கை நீ முதல்ல ஆண்டவர்கிட்ட வரணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கணும், அந்த வார்த்தைகள் கீழ்ப்படியணும். இதுதான் முக்கியம். அல்லேலூயா. நீங்கள் உடனே காணிக்கையினால ஆண்டவரை உங்கள் பக்கம் திருப்பிடுவான். நிறைய கிறிஸ்தவங்க நினைச்சிடறான், நான் காணிக்கை கொடுத்தா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல தப்பான எண்ணம் கொள்ளாதீங்க. காணிக்கைங்கிறது அங்கம். முதலாவது உங்களை கொடுக்கணும், அதுக்கடுத்து தான் உங்களுடைய காணிக்கை கொடுத்தா தான் அங்கீகரிக்கும். கொர்நேலியு மேலே எனக்கு ரொம்ப பொறாமை இருக்கும். அவனை குறித்து போட்டிருக்குது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. பரலோகத்தை எட்டினது அவன் செய்கிற தான தர்மங்கள், இடைவிடாத ஜெபங்கள் பரலோகத்தை எட்டுதான். அல்லேலூயா. ஆபேலையும் ஆபேல் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்து அக்செப்ட் பண்றாரு. இன்னைக்கு நானும் நீங்களும் கொடுக்கிற காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா? ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டாரா? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தை எட்டுதா? நிறைய பேருடைய ஜெபம் இந்த கூரையை தாண்டி போகாது. ஏன்னா எது முக்கியம்? முதல்ல நீங்க மனம் திரும்புதல் முக்கியம், நீங்க ரட்சிக்கப்படுறது முக்கியம், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது முக்கியம். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல காணிக்கை கொண்டுட்டு போறாங்க. அங்கு ஆண்டவர் அவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களுக்காக அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். 23 வசனம் 5ஆம் அதிகாரம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கைகளை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயானல். உன் பேர்ல யாரோ ஒருத்தவங்க குறை கண்டுபிடிக்கிறாங்களா, இல்லை நீ மற்றவங்க கூட மன சங்கடப்பட்டு அவங்களோடு கூட பேசாம செய்யாம பகையா இருக்கிறியா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அங்கேதான் பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு, நீ ஒன்னும் காணிக்கையை கொடுக்க வேண்டாம், முதல்ல அங்க காணிக்கையை எடுத்துட்டு என்ன செய்யணுமா? முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. முன்பு பின்பு. நம்ம முன்னாடி செய்யறத பின்னாடி செய்யக்கூடாதுங்க. முன்னாடி முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல எல்லாரும் கூட ஒப்புரவாகிட்டு மட்டும்தான் ஆலயத்துல வந்து காணிக்கை கொடுக்கும். அந்த காணிக்கையை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பைபிள பாருங்க, 5 அப்போ 2 மீன் கொடுத்தா 5000 புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி. மீதியாக 12 கூட நிறைய எடுக்கிறாங்க. நீ கொடுக்குற காணிக்கையை பல லட்சம் கொடுக்குறேன், கோடிகள் கொடுக்குறேன், அது முக்கியம் இல்லை. நீ எப்படி கொடுக்குற? ஒன்னு நீ முதல்ல கொடுத்தையா? நீ முதல்ல மனம் திரும்பினையா? நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா? அதுக்கப்புறம் தான் உன்னுடைய காணிக்கைகளை அங்கீகரிப்பார். சின்ன காணிக்கை கொடுத்தாலே எவ்வளவு பெரிய அற்புதத்தை ருசி பார்த்தங்கன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கோம். இன்னைக்கு லட்சக்கணக்கில் காணிக்க கொடுக்குறவங்க வீட்லேயும் அற்புதம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதர சோரையே, முதல்ல எது இம்பார்ட்டன்ட்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எது முக்கியம்? நாகமான் குஷ்டரோகி அற்புதம் பெறணும்னா, அற்புதத்தை சுதந்திரிக்கணும், ருசி பார்க்கணும்னு சொன்னா அவன் கொண்டு வர்ற காணிக்கை கிடையாது. அந்த ஊழியக்காரர் காணிக்கைனா வேண்டாம்னு சொல்லி அனுப்பி விட்றாரு.
முட்டா போய் அவன் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் ஊழியக்காரன் கேயாசி அவன் எஜமான் எலிசா வேண்டான்னு சொல்றான். இவன் பின்னாடி நாகமான பின்தொடர்ந்து போய் ஒரு கதை சொல்றான். இப்போதான் ஒரு ஊழியக்கார் வந்துட்டாங்க, அவங்களுக்கு மாற்று வஸ்திரம் வேணும், கொஞ்சம் பணம் கொடுக்கணும்னு சொல்லி பொய் சொல்லி கதை சொல்லி காணிக்கைய வாங்கினதுனால அங்கே என்ன நடக்கு தெரியுமா? குஷ்டம் வருது. இன்னைக்கு இருக்கிற நிறைய ஊழியக்காரங்க ஏசப்பாவை பின்தொடர்ந்து ஊழியம் செய்யணும்னு சொன்னா காணிக்க வச்சிருக்கிற ஸ்பான்சர்களை பின்தொடர்றாங்க. காணிக்க கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஆனா அதை விட கர்த்தர் இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு சத்தியத்தை புரிஞ்சு கொள்வோம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதா முக்கியம். நாகமான் பாருங்க, 7 முறை முங்குடானா கோபம் வருது, கடும் கோபம் வருது. இன்னைக்கு நான் போகிற பிரசங்கம் பண்ற இடத்துல நிறைய பேருக்கு என்னுடைய வார்த்தைகள் பிடிக்கல. ஏன்னா உள்ளதுன்னு சொல்றோங்க, சரக்குன்னு சொல்றோம். பரலோகம் வேணுமா நரகம் வேணுமா? ஒருத்தவங்க சொல்றாங்க நரகன்னு சொல்லாதீங்க தம்பி. ஐயா, பைபிள்ல இருக்குல்லங்க. வாழ்க்கையில இம்பார்ட்டனே, இந்த உலக வாழ்க்கையிலுடைய முக்கியமே இது. பரலோகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு வரும். நித்திய அக்கினி நரகம், நித்திய பரலோகம், சந்தோஷம் பரலோகம். நீ அதை முடிவு செய்யற தானங்க வாழ்க்கையே, இந்த உலக வாழ்க்கையே. அல்லேலூயா. நம்ம எப்ப சாவறோன்ட்டு தெரியாது. இந்த செய்தியை கேட்குற நீங்க அடிக்கடி ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம், நீங்களும் பரலோகம் போயிருவீங்களாங்க? நான் கேட்டுக்கிறேன், நான் பரலோகம் போனேன். எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தாங்க இருக்குது. ஏன்னா பைபிள் வசனம் என்ன சொல்லுது? முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கு நான் நல்ல பிரசங்கம் பண்றேன், நல்ல ஊழியம் செய்றேன், எனக்கு நீங்க கொடுக்குற காணிக்கையினால உண்மையாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறேன். அதனால 1200 மிஷனரி இருக்கிறாங்க. 1,00,000 பேர் கொண்ட வாலிபர் முகாமை ஒன்று சேர்த்து வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன். வருகிற மே மாசத்துல 8000 கிராமங்கள்ல விபிஎஸ் ஊழியம் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஒரு கிராமத்தில் விபிஎஸ் ஊழியம் செய்யறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். எவ்வளவு பெரிய இலக்குனாலும் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாரத்தின்படி, தரிசனத்தின்படி, உண்மை உத்தமத்தோடு ஊழியர் இந்த வருஷத்துல ஒரு 500 மிஷனரிகள் தங்கவிருக்க மிஷனரி ட்ரைனிங் சென்டர் கட்டணும்னு நினைக்கிறேன். 4 கோடி ரூபாயில. செய்தி கேட்குற நீங்க உங்க மனசுல ஏதாவது ஒரு பொருத்தனம் காணிக்க தரணும்னு சொன்னா இந்த மிஷனரி ட்ரைனிங் சென்டர் கட்டுறதுக்கு நீங்க கொடுங்க. அதுதான் முக்கியம். இப்ப சர்ச்சு கட்டுறதுக்கு கொடுக்கறதுக்கு முக்கியமா, சர்ச்சு உருவாகுவதற்கு காரணமா இருக்கிற ஒரு ஊழியனை உருவாக்குறது முக்கியமா? ஊழியனை உருவாக்குறது தான் அதான் மிஷனரி ட்ரைனிங் சென்டர். கணேசன் உருவாக்குனதுனால ஒரு சர்ச் இல்லை, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சர்ச்சுகள் கட்டாயம் உருவாகும். அல்லேலூயா. எது முக்கியம்? இன்னைக்கு பிரசங்க தலைப்பே அதுதான். எது இம்பார்ட்டன்ட்? விச் இஸ் இம்பார்ட்டன்ட்? நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, அறுவடை மிகுதியப்பா, வேலைக்காரன குறையார், மிஷனரிகள் குறையா இருக்கிறேன். அதனால 500 மிஷனரிகள் தங்குறதுக்கு ஒரு மிஷனரி ட்ரைனிங் சென்டர் கட்டுறேன். காணிக்கை நீங்க எதுக்காவது பொருத்தனை பண்ணீங்கன்னா, காணிக்கை கொடுக்கணும்னு வச்சிருந்தீங்கன்னா அது இப்படிப்பட்ட மிஷனரி ட்ரைனிங் சென்டர் கொடுங்க. ஆண்டு கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியர் உருவாவதற்கு, ஒருவேளை எலிசா உருவாவதற்கு சுனமியால் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டு ஆசீர்வதி. எலியா உருவாவதற்கு சின்ன அடை கொடுக்கிறா. அடக்குடு எலியாவை போஷிக்கிறது மட்டும்தான் முக்கியம். அல்லேலூயா. எலியா மூலியமா நான் ஒரு சர்ச்சு உண்டாகணும்னே அந்த சர்ச்சை மட்டும் கட்டுவேங்கிறது அது அடுத்த முக்கியம். முதல் இம்பார்ட்டன் எலியா சோறு சாப்பிடணும் இல்லைங்க. அல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல எலியாவை கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் முழங்கால் படையணும்னு சொல்லி முன்குறிக்கிறார். அதுக்கு என்ன செய்றார்? எலியாவை முதல்ல போஷிக்கிறார். கேரி தாற்றண்டில ஒளிந்திருக்கிறான், காகத்தை கொண்டு போஷிக்கிறார். பாருங்க, ஊழியக்காரர்கள் உருவாக்குறது தான் முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நாகமான் கிறிஸ்துவோட சுகம் பெறதுக்கு ஆண்டோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதா முக்கியம். இந்த செய்தியை கேட்கிற அன்பு நண்பர்களை, நீங்க யாரா இருக்கலாம், நீங்க முதல்ல ஏசப்பாவுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படுங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்துல இருக்கிறது. அப்படின்னு பரலோக ராஜ்யம்னா சந்தோஷம் உங்க பக்கத்துலதான் இருக்கு. ஆனா உங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், உங்க குடி பழக்க வழக்கத்தை விட்டு மனம் திரும்பணும். நீங்க யாரு கூட சண்டை போடுறீங்களே, பகையா இருக்கீங்களே, மனம் திரும்பணும். மாமியார் மருமகளை நேசிக்கணும், மருமகள் மாமியாரை நேசிக்கணும். உங்க தன்னை போல் பிறரை நேசிக்கணுமா? உங்க அப்பா அம்மாவை எப்படி நேசிக்கிறீங்களோ அன்பு மருமக்கள்மார்களே, மருமகன்களே, அதே போல மாமனார் மாமியாரை நேசிக்கணும்.
அல்லேலூயா. எனக்கு இருக்கிற ஒரே மாமனார் மாமியார நான் தான் வச்சு பராமரிக்கிறேன். அதுல எவ்வளவு பெரிய சந்தோஷம். அவங்க எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அவங்க என்ன வேணும்னாலும் முதலாள அவங்க என்னுடைய சொந்த அப்பா அம்மா போல அவங்களை கவனிக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்பு சகோதர சகோதரியை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. மனம் திரும்புங்க. மனம் திரும்பதாங்க முக்கியம். நிறைய பேர் சர்ச்சுக்கு ஒழுங்கா போயிடுவாங்க, நல்ல அங்கே பாவரைக்க பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, கை தட்டுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆனால் வெளியில் வந்து சண்டையை போடுவாங்க சர்ச்சுக்குள்ள. இது என்னங்க, எதுக முக்கியம்? சண்டை முக்கியமா, உன் வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறது முக்கியமா? அன்பு சகோதரன், நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள், மனம் திரும்புங்கள் ஐயா. பாருங்க, உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவர்களை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையில பிடித்து கொண்டு ஆற்றிலிருந்து ஒரு 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பிற்குரிய தன்னுடைய அடைப்பைகளை போட்டு தன் கவனை தன் கையில பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில் போனான். பாருங்க, இப்ப யுத்த களத்துல வந்து நிக்கிறாங்க. சவுலோடு இருக்கிற யுத்த வீரர்களும் யுத்த களத்துல வந்து அந்த சம்பவத்துல சவுலோடு இருக்கிற யுத்த வீரர்களும் யுத்தம் பண்ணணும்ல. ஆனா கோலியாத்துக்காக பயந்து போய் சும்மா அணிவகுத்து நிக்கிறாங்க. 40 நாள் காலையிலையும் மாலையிலையும் வந்து அந்த கோலியாத்து சவால் விடுறான். இவங்க எல்லாம் பயந்தாடிகள், தொடனடிங்க, பூரா பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அப்படித்தாங்க நம்ம இருக்கிறோம். உயிருள்ள தேவன் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. கிராம ஊழியத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறோம். அங்க வந்து அவங்க அடிச்சு போடுவாங்க, இவங்க அடிச்சா செத்தா போயிடுறோம். நீங்க போக வேண்டியதானுங்க. ஏசப்பாவுக்காக அடிபத்தானே. ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு. எதிர்ப்புகள் வந்துச்சுல. பவுல் ஊழியமாக்கும் போது எவ்வளவு அடிபட்டிருக்கிறார். மிலாறுகளினால் அடிக்கப்பட்டிருக்கிறார், வாரினால் அடிக்கப்பட்டிருக்கிறார், பசி பட்டினி. அப்ப அதெல்லாம் பவுல்கிட்ட பின்மாற்றமான ஊழியக்காரன் நினைச்சிங்களா? இன்னைக்கு இருக்கிற பெரிய ஐஸ்வர்யத்து பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் பவுலுக்கு விசுவாசம் இல்லாதனாலதான் அவருக்கு இப்படின்னா அடிபத்திருக்காரு, பசியில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிறிஸ்தவனாலே ஐஸ்வர்யம் சொல்ற பிரசங்கம் இருக்கு. ஐஸ்வர்யத்தையும் ஆண்டு தருவார், ஆசீர்வாதத்தையும் தருவார். அதோடு கூட பாடுகளுக்கும் நமக்காக ஆண்டு வைத்திருக்கிறார். நம்மை உருவாக்கும்படி நம்ம மேல் வைத்திருக்கும் திட்டத்தின்படி ஆண்டவர் பழக்குவிப்பதற்காக சில பாடுகளை அனுமதிக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில பாடுகளை அனுமதிக்கிறார். எதற்காக? அவன் மேல பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். எகிப்தின் ராஜாவாக உயர்த்தப்படும்படி. எல்லாம் அறிஞ்சுக்கிறணும். அன்புக்குரிய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த சம்பவங்களை பாருங்க. 1 சாமுவேல் 17 அதிகாரம் எனக்கு பிடித்த சம்பவம். கோலியாத்து முன்னாடி இருக்க எல்லாம் பயப்படுறாங்க. ஒருத்தன் வர்றான், சின்ன பையன் வர்றான், இவன் ஏமாத்துறங்க, நான் யுத்தம் பண்றேங்கிறான். அவன் அகங்காரம் பிடிச்சவனேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு டேவிட் கணேசனை திட்டாத நிறைய எவ்வளவு பேர் திட்டுறாங்க தெரியுமா? அல்லேலூயா. திட்டிட்டு போக. எனக்கு வெக்கமான சூடு சொரணம் ஒன்றும் கூட கிடையாது. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரன். நான் ஒன்றும் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஊழியம் செய்யவே இல்லை. பணத்துக்கு ஆசைப்பட்டா எதுக்குங்க ஊழியத்து வந்துடுறேன். நான் பாட்டுக்கு ஒரு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு சர்ச்சுக்கு போய் காணிக்க வச்சுட்டு இருப்பேன். இல்லைங்க, பண ஆசை இருந்துச்சுன்னா எப்படி 1200 மிஷனரிகள் என்கிட்ட இருப்பாங்க. நான் உண்மையா பகிர்ந்து கொடுக்கறதுனால தாங்க இவ்வளவு பேர் என்னை நம்பி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, தாவீது எனக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். அவன் கையில ஒன்றும் இல்லை. இயேசுவின் மீது அன்பு இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. யார் என்ன திட்டினா என்ன, சின்ன பையன் சொல்லி திட்டினா என்ன, நான் யுத்தம் பண்ணுவேன், என் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் முன்வைக்கிறான். கால்களை முன்வைக்கிறான், முன் செல்லுகிறான். அங்க இருக்கிற சவுலோடு இருக்கிற யுத்தம் பண்ணுன்னு சொன்னாலே அவங்க என்ன விரும்புறாங்க? வாசித்த வேத பகுதியில 38 வசனத்துல வஸ்திரத்தை உடுத்து வைக்கணும். அதுக்கு யுத்தத்துக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கணும். நீ ஊழியத்துக்கு வந்துட்டேன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும் அப்படி சொல்றோம்ல. பாருங்க, அதே மாதிரி வஸ்திரம் போடுறாங்க, உடுத்து வைத்து வெண்கலமான ஒரு சீராவி அவன் தலையில் மேல் ஹெல்மெட் போடுறாங்க. அடுத்து என்ன?
ஒரு கவசத்தையும் உனக்கு தரிப்பித்தான். நான் சொல்றேன், எதுங்க இம்பார்ட்டன்ட்? அப்பா மேல வச்சிருக்கிற விசுவாசம் தான் இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு தான் இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இந்தியாவில் எழுப்புதல் இல்லை? எதெல்லாம் பின்னாடி செய்யணுமோ அதெல்லாம் முன்னாடி இம்பார்ட்டன்ட் செய்யறோம். அல்லேலூயா. இப்ப சர்ச்சு கட்டணுங்க. சர்ச்சு கட்டணும், முதல்ல என்ன செய்யணும்? அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆத்துமாக்கள் சபையிலே சேர்க்கப்படணும். ஒரு 1000 பேர் உங்க மூலியமா ரட்சிக்கப்பட்டனா அந்த 1000 பேர்கள் சேர்ந்து சர்ச்சு கட்டுவாங்க. அதுதான் நல்லது, அதான் வல்லமையுள்ளதா இருக்கும். இப்ப ஒவ்வொரு சர்ச்சும் பிரமாண்டமா கட்டுறோம். யார் கட்டுறா? ஒவ்வொரு அந்த சர்ச்சில் உள்ளவங்க சபையார்கள் இணைந்து ஒருமனப்பெற்று நல்ல ஆண்டவருக்கு மகிமையான ஆலயத்தை கட்டுகிறார்கள். அல்லேலூயா. நாம என்ன செய்யறோம்? ஒரு பெரிய ஒரு ஆத்துமாக்கள் முதல்ல அறுவடை பண்றது இல்ல. அங்க சர்ச்சை பெருசா கட்டிட்டு ஆத்துமாக்களுக்கு இல்லையே இல்லைன்னு சும்மா கிடக்குது. இங்கிலாந்து தேசத்துக்கு போயிருந்தா அங்க எல்லாம் சர்ச்செல்லாம் மூடி கட்டுருக்கு. ஏன்னா ஊழியத்தை விட்டுட்டாங்க, சுவிசேஷத்தை விட்டுட்டாங்க. இன்னைக்கு எது முக்கியங்க? இங்க தாவீதுக்கு தெரியுது, எல்லாம் அங்க இருக்கிற சவுலோடு இருக்கிறவர்களும் சக ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவர்கள், பாரம்பரியத்தில் உள்ளவர்கள், யுத்தத்துக்கு வந்தாலே தலைச்சீரை வேணும், மார்க்கவசம் வேணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போடன்னு வைக்கிறான். அவன் நடந்து பார்த்தா ஒன்றும் தெரியல. இப்ப கணேசனுக்கு என்னங்க தெரியும்? ஒன்றும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம், தாவி தெரிஞ்சது கல்லை எடுத்து எரிகிறதான் தெரியும். ஆடு மேய்க்கிறவனுக்கு அதான் தெரியும். நான் சொல்றேன், இந்த செய்தி கேட்கிற அன்பு நண்பர்களை எது முக்கியம்? நான் சொல்றேன், ஆண்டு மேல வச்சிருக்கிற விசுவாசத்தோடு ஒரு ஸ்டெப் எடுத்து வை. உன் பிஸ்னஸ்லயா இருக்கலாம், ஊழியத்திலயா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம். மனுஷர்களை நம்பி அல்ல, உன் பட்டத்தை நம்பி அல்ல, உன் கல்வியை நம்பி அல்ல, உன்னுடைய திறமைகளை நம்பி அல்ல, எங்க அப்பாவை நம்பி உங்க காலை எடுத்து வைங்க ஐயா. யாரும் முறியடிக்க முடியாத கோலியாத்தை முறியடிப்பார் ஐயா. யாரும் செய்ய முடியாத ஒரு ஊழியத்தை செய்ய வைப்பார். யாரும் செய்ய முடியாத ஒரு பிசினஸை செய்ய வைப்பார். யாரும் ஒருவேளை இலக்கு அடைய முடியாத கல்வியிலே நல்ல மார்க்குகளை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் தருவார். உங்க பிள்ளைகளுக்கு வேலை தேடுறீங்களா? அப்பாவை நம்பி வேலை தேடுங்க. எல்லாருடைய கண்கள் காண ஆச்சரியப்படும்படி வேலையை தருவார். எது முக்கியம்? இன்றைக்கு நீங்க முடிவு செய்து ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடனா இவைகளெல்லாம் கூட கொடுக்க போறாரு. முதல்ல ஆண்டவரை தேடி, அதே முக்கியம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. அருமையான இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கும் எது முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுத்தீர. அதை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக மாற்றுவீரா. முதலாவது வேதத்தை வாசிக்கும், அதன்படி நடக்கும், அதை நம்பவும், அதை விசுவாசிக்கவும், அதன்படி கீழ்ப்படியும் இவர்களுக்கு கிருபை தருவீரா. முதலாவது இவர்களை தங்களை ஒப்பு கொடுக்கட்டும், பின்பாக இவர்கள் உமக்காக செயல்படட்டும், காணிக்க கொடுக்கட்டும். இப்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீரா. விரோதமாக எழும்புகிற கோலியாத்துகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதா. கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.